நேயர்களுக்கு வணக்கம். மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு மீண்டும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். எப்படிப்பட்ட உலகம், எப்படிப்பட்ட வாழ்க்கை? உறவு என்பது கண்டிப்பாக பெருக்கல், உறவு என்பது பெருக்கல், பிரிவு என்பது கடித்தல், வழி என்பது வகுத்தல், வாழ்வு என்பது என்ன, வாழ்க்கை என்ன, என்ன வாழ்க்கை என்பது கூட்டல். எதை கூட்டல்? சாதனைகளை கூட்டல், மகிழ்ச்சியை கூட்டல், வளங்களை கூட்டல். அப்படி சாதனைகளை, மகிழ்ச்சியை, வளங்களை கூட்டுபவர்கள் தான் இந்த மாணவர்கள், இந்த சாதனையாளர்கள். எழுதுக என்ற இயக்கத்தின் மூலம் மிக சிறப்பாக புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ள மாணவிகள் வந்திருக்கிறாங்க. மொத்தம் 100 + 150, மொத்தம் 250 பேர். அதில் அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு 17 மாணவிகள் வந்திருக்காங்க. தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து அவர்கள் அத்தனை பேரையும் வருக என்று வரவேற்கின்றோம். வள்ளுவருடைய வழியில் வாழ்வும் பொய்யாமொழியும் அப்படின்ட்டு தமிழழகி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அது என்னன்னு கேட்கலாம். இதுலேருந்து நம்ம லைஃப்பில் எத்தனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இல்லையா? என்ன தமிழழகி, மதுரையிலேருந்து நீங்கள் அவ்வளோ தூரம் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க, சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்வும் பொய்யாமொழியும் நம்ம எல்லாமே மனதின் பாடமாக இருக்கணும். ஆனால் எல்லாமே இன்றைய காலத்தில் மனப்பாடமாக மாறி இருக்கு. நம்ம அந்த ஒரு 2 மார்க்குக்காக திருக்குறள் அந்த நேரத்தில் படிக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் அதை செயலாக்கமோ இல்லை அது நினைவு வைத்திருக்கிறோமா அப்படின்னா அது ஒரு ஐயமாக தான் இருக்குது. அது மாற்றணும். எதனாலுமே ஒரு திரைப்படம் பார்த்தா எப்படி நமக்கு பதிவிடுதோ அந்த மாதிரி கதையாக மாணவர்களுக்கு புரிகிற மாதிரி, இப்போ ஏதாவது ஒரு சின்ன ஒரு கதை இருந்ததுன்னா ஒரு 1.5 பக்கத்தில் அந்த சிறுகதை முடிஞ்சு அந்த 1.5 பக்கத்தில் அந்த பசங்களுக்கு அதோட மாரல் ஆஃப் த ஸ்டோரியில் ஒரு திருக்குறள் கொண்டு வரலாம் அப்படின்னு தான் அந்த நூல் எழுதினதே. படித்தல், அது பிடித்தல், பிறகு அது படைத்தல் என்பதற்கேற்ப தான் அந்த நூல் எழுதினது. இப்போ இது சம்மந்தமாக உங்களுடைய அந்த பொய்யாமொழி அதை பற்றி, அதாவது உங்களுடைய வாசகம் இதுக்காக தான் எழுதியிருக்கேன் அப்படின்னுச்சு, தன்னுடைய அனுபவத்தில் மேடம் என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நாங்களாம் சின்னதாக இருக்கும்போது யாராவது வீட்டுக்கு வரும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூப்பிட்டு திருக்குறள் சொல்லுவார். அவங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லி காமிப்போம் எங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறள்லாம். ஸோ அப்போவே சின்னதாக இருக்கும்போது நாங்கள் திருக்குறள் சொல்வோம். திருக்குறள் ஒரு அதுலேருந்து நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். அதே மாதிரி நீங்களாம் புக்கு எழுதியிருக்கீங்க இல்லையா? எங்களோட காது கேளாத குழந்தைகள்லாம் படித்தல், வாசித்தல் மூலியமாக தான் மொழி அறிவையே பெறுறாங்க. நாங்கள் முதல்ல லெட்டர்ஸ் அ ஆ இ ஈ அப்படி சொல்லித்தர மாட்டோம். அவங்களுக்கு அவங்களோட பேசி அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை நாங்கள் எழுதி போட்டு அதை வாசித்து தான் அவங்க இப்போ பிறக்கும் போதே காது கேட்காம பிறந்தா நம்ம சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறத கேட்டு தான் நம்ம மொழி அறிவையும் பேச்சு ஆற்றலையும் நம்ம பெறுறோம். இப்போ மற்றவங்க பேசும்போது அதை இமிட்டேட் பண்ணி தான் நம்ம பேச பழகிறோம். அதே மாதிரி மொழி அறிவு வரணும்னா அதுக்கு அதை அந்த நம்ம சொற்களஞ்சியமெல்லாம் நமக்கு நிறைய இருக்கணும் இல்லையா? கேட்டு கேட்டு தானே நம்ம அதெல்லாம் கற்றுப்போம். ஆனால் இப்போ இந்த குழந்தைங்களுக்கு காது கேட்காம பிறந்ததுனால அவங்க பேச முடியாமல் மொழியும் கற்றுக்காம அப்படியே இருப்பாங்க. ஆனால் நாங்கள் அவங்களோடைய உரையாடி அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதுக்கு எழுத்து வடிவமாக கரும்பலகையில் எழுதி பிளாக் போர்டில் எழுதிட்டு அப்புறமா அதை வாசிக்க வச்சு அதில் நிறைய பயிற்சிகள் கொடுத்து தான் அவங்களுடைய களஞ்சியத்தை மேம்படுத்துவோம். அதாவது அவங்களுடைய மொழி அறிவை உயர்த்துவோம். அது எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ரொம்ப ஒரு சிறப்பான பதிவு. அந்த பிள்ளைகளுக்கு பேச முடியாது இல்லையா? கேட்கின்ற இதுவும் இல்லை. யாராவது ஒருத்தர் படித்தா கேட்கவும் முடியாது, அவங்களால கருத்தை சொல்கிறதுக்கு பேசவும் முடியாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக அவங்க பயிற்சி கொடுத்து செய்கிறாங்க இல்லையா? ஒரு மொழியினுடைய வடிவமே எழுத்து தான். அந்த மொழி என்பது ஒலி வடிவமாக வருது. இதை மீனாட்டை கேட்கலாம். இந்த பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சு எழுத வைக்கிற மிகப்பெரிய பொறுப்பு மீனாட்டை இருக்குது, செஞ்சுட்டு வராங்க. உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் ஒரு பிஎட் மாணவி, குறிப்பாக இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? லதா மேம் கிட்ட ஒரு கொஷின் இருக்குது. அது என்னென்னா, இப்போது ஸ்பெஷல் சைல்டும் நார்மல் சைல்டும் ஒரே மாதிரி சிலபஸ் மெயின்டைன் பண்ணுவாங்களா? அதுக்கப்புறம் இப்போது ஸ்பெஷல் கிட்ஸ் ஸ்கூல் ஸ்டடீஸ் வரையிலும் அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க யாரை போய் அப்ரோச் பண்ணுறது, எப்படி அவங்க படிக்கிறது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். செவித்திறன் குறையுடைய மாணவர்களுக்கு
மொழி அறிவு அப்புறம் எல்லாம் நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரெகுலர் நீங்கள்லாம் படிக்கிற அதே பாடங்களை தான் அவங்களும் படிக்கிறாங்க, அதே பொது தேர்வை தான் அவங்களும் எழுதுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு மொழியிலேருந்து தான் அவங்களுக்கு வந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு அதாவது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அவங்களுடைய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவோ அந்த லாங்குவேஜ் மாத்திரம் அவங்க படித்தா போகிறோம். எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, இரண்டாம் மொழி இருக்கு இல்லையா, அது மாத்திரம் அவங்க படிக்க வேண்டாம். அது இல்லாமல் மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அவங்க படிக்க முடியும். மொழி அறிவு அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா நம்ம விஷுவலாக எவ்வளோ அவங்களுக்கு படங்கள் காமிச்சு அப்புறம் படிக்கிறதுக்கும் அவங்களுக்கு நல்ல திறமை நல்லா வளர்ந்துருச்சுன்னா அவங்களால எல்லாமே அவங்களால செய்ய முடியும். அவங்களோட ஸ்கை இஸ் த லிமிட். அவங்க வந்து மேலே படிக்கணும்னா காலேஜஸில் அவங்கள வந்து சேர்த்துக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கான சிறப்பு ஒரு காலேஜ் கல்லூரி இருக்குது, அது சென்ட் லூயிஸ் கல்லூரி இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற எல்லா காலேஜஸ்லையுமே டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற எல்லா காலேஜஸ்லையுமே அவங்கள வந்து சேர்த்திக்கலாம். அவங்களுக்கு வந்து என்ன அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு தரணும்னா ஏதாவது புரியலன்னா அவங்களுக்கு வந்து சொல்லலாம். சொல்லி கொடுக்கறதுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த பியர் குரூப் வந்து அவங்கள வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த படி சிஸ்டம் ஏற்படுத்திட்டோன்னா அப்புறம் அவங்களால நிச்சயமாக எல்லாரோடையும் சேர்ந்து கிளாஸில் படிக்க முடியும். இன்கேஸ் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, டீச்சர்ஸ் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது புரியலன்னா அது வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து பார்த்துக்கலாம். பட் இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் மாத்திரம் என்னென்னா, டீச்சர்ஸ் சொல்லி தரும்போது அவங்க போர்டில் எழுதுறது பண்ணும்போதே பேசினாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம். ஏன்னா அவங்களோட முகத்தை பார்த்து நிறைய விஷயத்த அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. அதனால் அவங்க ஒரு டீச்சர் வந்து அவங்களுக்கு சொல்லித்தரும்போது கிளாஸில் அவங்கள பார்த்து பேசி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அவங்க முகத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால அதே டைமில் அவங்க வந்து நோட்ஸ்லாம் எழுதிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களால நிச்சயமாக எல்லாரோடையும் சேர்ந்து அவங்க இன்டகிரேட்டடாக படிக்க முடியும். அதாவது நம்ம இந்த இடத்துல ரொம்ப குறிப்பாக மேடம் உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு. ஏன்னா பல புத்தகங்களை படித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை ரொம்ப அழகாக சொன்னாங்க. நம்ம புக்ஸ் எழுதியிருக்கோம். இப்போ எழுதுக அமைப்பு மூலமாக 2021 ஜூலை 31 தமிழ்நாடு அரசுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் 100 மாணவர்கள் எழுதிய 100 புத்தகங்களை தலைமைச் செயலகத்தில் வெளியிட்டார். அந்த மாணவர்கள் இந்த இடத்துல நம்ம பாராட்டி மகிழ்கின்றோம். அதில் கூட ஒரு மாணவி இங்கே வந்திருக்காங்க, ஜனப்பிரியா இல்லையா, வாழ்த்துக்கள்மா. இப்போது இந்த சமயத்தில் 2023 150 இளம் படைப்பாளர்கள் எழுதுக அமைப்பின் மூலமாக ஆளுக்கு ஒரு புக் ரிலீஸ் பண்ணுறீங்க. ஆனால் இதில் ஒரு கோயின்சிடன்ஸ் பாருங்கள். மேடம் சொன்னாங்க, அதாவது அவங்களுக்கு வந்து காது கேளாதோர், வாய் பேச முடியாதோர், மற்றவங்க பேசுகிறத வச்சு அவங்க அதை கிராஸ் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னுச்சு. இங்கே ஒரு மாணவி எழுதியிருக்காங்க ஒரு புத்தகத்தினுடைய கண்டென்ட் வந்து சில சமயங்களில் சில இதெல்லாம் வேறுபடலாம். ஆனால் ஒரு மாணவி ஏரோஸ்பேஸ் படிச்சிருக்காங்க, ரீஃபாவுடைய புத்தகம் பார்த்திங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க மற்றவங்க அந்த பேசுகிறத வச்சுட்டு அதை வச்சு எழுதுறது. இவங்க புத்தகத்தினுடைய தலைப்பு வந்து இதழோசை. என்ன ரீஃபா, மகிழ்ச்சியாக இருக்கா? பாராட்டுக்கள் உங்களுக்கு. உங்கள் அனுபவங்கள், இந்த புத்தகம் எழுதின அனுபவங்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரீஃபா. நான் பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எப்படி எழுதணுங்கிற ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா, என்னுடைய அம்மா வந்து கவிதைகள் எழுதுவது உண்டு. அதை படித்தது மூலமாக எனக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு. ஏன் என்னுடைய புத்தகத்துக்கு இதழோசை அப்படிங்கிற பேர் அப்படின்னா, சில நேரங்களில் நம்ம பார்க்க சில விஷயங்கள், ஆசைப்படுற சில ஆசைகள், உணர்வுகள், இவை எதையுமே நம்ம வெளிக்காட்டுவதில்லை. அதை நம்ம மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிறோம். அந்த மாதிரி உணர்வுகளையும் ஆசைகளையும் எப்படி வெளிக்கொண்டு வருவது அப்படிங்கிறது எழுத்தினால மட்டும்தான் முடியும். அதனால தான் என்னுடைய புத்தகத்துக்கு இதழோசை அப்படின்னு ஒரு பேர். அண்ட் மேம் கிட்ட எனக்கு ஒரு கொஷின். என்னுடைய அடுத்த புத்தகம் காது கேளாதோருக்காக இருக்கும் அப்படின்னா, இந்த சமூகத்துக்கு என்ன விழிப்புணர்வு என்னுடைய புத்தகத்தின் மூலமாக கொடுக்க முடியும்? கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியிலேயே அவங்க பேசுனதை வச்சு அடுத்த புத்தகம் இதற்காகத்தான் எழுத போகிறேன்னு ஒரு பிள்ளைகிட்ட ஒரு மனசில் வந்திருக்கு இல்லையா, அதுக்காக பாராட்டுகள், கண்டிப்பாக வாழ்த்துக்கள். மேடம், இப்போ அவங்களுக்கான உங்கள் ரெஸ்பான்ஸ். முதல்ல முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எவ்வளோ ஏர்லி இன்டர்வென்ஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான்.
பிறந்த உடனே வந்து காது கேட்கலன்னா தெரிஞ்சு போயிடும். இப்போ வந்து நிறைய அதாவது யூனிவர்சல் நியூபார்ன் ஸ்க்ரீனிங்னு வந்திருக்கு. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக காது கேட்கலங்கிறத கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. உடனே வந்து அந்த அதுக்கு பொருத்தமான செவித்துணை கருவியெல்லாம் பொருத்தி அந்த எஜுகேஷனை ஆரம்பிச்சிடணும். ஏன்னா உளவியலாக பார்க்கும்போது ஒரு குழந்தை இந்த மாதிரி எதுவுமே குறை இல்லாத ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு குழந்தை வந்து காது கேளாமல் பிறந்துச்சுன்னா, காது கேளாமை வந்து ஒரு வெளிப்படையாக தெரியாத ஒரு குறை, அதனால் ஒரு இயலாமை. அதனால் அது வந்து பார்த்த உடனே எல்லா குழந்தைங்களும் மாதிரி, இப்போ நீங்கள் எங்களோட பள்ளிக்கு வந்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் காது கேட்காதவங்க. ஆனால் அவங்கள பார்த்தா ஒன்றுமே அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியாது. பட் அவங்க ஹியரிங் எய்ட் போட்டு அவங்க பேச ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். இப்போ மரம் கூட மண்ணிலே வேர்க்காலில் நிற்பதால் விண்ணளவு உயரம் தொடுதே. ஓகே, அப்போது நம்ம காலில் நிற்கணும். அதான் வந்து குரோனஸ்னால் என்ன? இந்த குரோனஸ் அப்படின்ற வார்த்தை என்ன? இந்த வார்த்தை எங்கேருந்து வந்தது, எங்கேருந்து பிடிச்சிங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி தாரா தேவி அவங்ககிட்டேருந்து பிடிச்சிருக்கோம் அந்த வார்த்தையை. அவங்க என்ன புக் எழுதியிருக்கான்னு கேட்கலாம். வணக்கம், என் பேர் வந்து தாரா தேவி. நான் வந்து 12th முடிச்சுட்டு இப்போ வந்து நீட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். என்னோட புக்கு பேர் வந்து குரோனஸ். எல்லாருக்கும் இது வந்து ஒரு விசித்திரமான ஒரு பெயராக இருக்கும். இது வந்து ஒரு குறுநாவல். இதில் வந்து நான் அறிவை விட கற்பனை தான் மேலானது அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி என்னோட அளவில்லா கற்பனையெல்லாம் சேர்த்து தான் எழுத்துக்கள் மூலமாக இந்த புத்தகத்தில் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து எல்லாமே கற்பனையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து எல்லாமே ஃபேண்டசி இது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் நடக்கக்கூடியது, சமூகத்தில் இந்த பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு எந்த மாதிரி தீர்வாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சேர்த்து இந்த கதையில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த புத்தகம் எழுதணும் அப்படின்னு ஆர்வம் எப்படி வந்தது அப்படின்னா, நான் வந்து கதைகள் வந்து சொல்லுவேன். சின்ன பிள்ளையிலேருந்து இந்த மாதிரி கற்பனை கதைகள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்வேன். அதுக்கப்புறம் என்னோட சயின்ஸ் டீச்சர் ஜான்சன் சார் தான் வந்து இந்த எழுதுக இயக்கத்தை பற்றி எனக்கு சொன்னாங்க. ஸோ இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோட சாருக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். வாய்ப்பு கிடைத்தது, அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதானே. இப்போ ஒரு இடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சென்னையிலேருந்து ஒரு இயக்கம் நடத்துகிறீங்க, ஆனால் நான் எந்த வெளியூரில் இருந்தால் கூட என்னால் செய்ய முடியும் அப்படின்ற சில மாணவிகள் இப்போ இங்கே புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்காங்க, திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்காங்க, மதுரையிலேருந்து வந்திருக்காங்க, காவேரிப்பாக்கம் ராணிப்பேட்டையிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ காவேரிப்பாக்கம் ராணிப்பேட்டையில் இன்றைக்கி வந்து பேசப்படுகின்ற புத்தகம் யுவஸ்ரீ அண்டு மலர்விழி. அவங்களுடைய புத்தகங்களை பற்றி பெருமளவு பேசுகிறாங்க. அவங்களுடைய ஆசிரியையும் அஜிதா அவர்களும் புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஒரு ஆசிரியை தான் புக் எழுதும்போது என் மாணவிகளும் எழுத வேண்டும் அப்படின்ற ஒரு துடிப்போடு எழுத வச்சுருக்காங்க. அதில் உங்களுக்கு அந்த ஓவியமும் எழுத்துமா உங்கள் புக்கு பேர் கரெக்டாக சொன்னேன்னா பரவாயில்ல. இப்போ எனக்காக யாராவது கைத்தட்ட மாட்டிங்களா? இவ்வளோ அழகாக நான் சொல்கிறேனே கரெக்டாக. ஓகே, இப்போ உங்கள் புக்கை பற்றி சொல்லுங்கம்மா. எப்படி இந்த ஆர்வம் வந்தது உங்களுக்கு? என் பேர் வி மலர்விழி. நான் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காவேரி பக்கத்துலேருந்து வரேன். நான் வந்து அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் வந்து ட்ராயிங் நல்லா பண்ணுவேன், ஆனால் அதை வெளியே காட்ட மாட்டேன். அஜிதா மிஸ் கிட்ட ஒரு வாட்டி காமிச்சேன். அதை வந்து நல்லா இருக்குமா, நீ இன்னும் மேலும் மேலும் வரையணும் அப்படின்னு சொல்லி நிறைய கான்சர்ட் இதுலலாம் அமுச்சு விட்டாங்க. நானும் அதில் நல்லா வின் பண்ணி வந்தேன். அதுக்கடுத்தது விஐடி வேலூரில் கூட்டின்னு போய் அங்கேயும் கூட்டின்னு போனாங்க. அங்கேயும் ப்ரைஸ் வாங்கிக்கின்னு வந்தேன். எழுதுக இயக்கத்தில் சித்திரை கதைகள்னு எனக்கு சேர்த்து விட்டாங்க. புக்கு எழுதுமா, நீ அந்த ட்ராயிங்க்கு அதுக்கான விளக்கத்தை எழுது அப்படின்னு சொல்லி எழுத வச்சாங்க என்ன. அதுக்கடுத்தது நான் என்னென்ன வரைஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, பரதநாட்டியம், கதகளி, மயில், அதுக்கடுத்தது கடவுள், அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸுங்க. இதோட நான் லாஸ்ட்டில் வரைஞ்சது எங்கள் அப்பாவை. உன்னுடைய அப்பாவனுடைய படம் வரைஞ்சிருக்கீங்க. இதை தொடர்ந்து எழுதுங்க. ஏன்னா இந்த எழுதுக இயக்கத்துடைய புக்ஸை வந்து இங்கே எங்களை புத்தகங்கள் சிலது எங்களுக்கு அமிச்சப்போ பார்த்தோம். அதில் பல இடங்களில் உங்கள் ட்ராயிங்ஸ் இருக்குது. மகிழ்ச்சி. ஏன்னா பதிப்பாளரே சொல்கிறாங்க, இளம் பாரதி, இந்த நீங்கள் இவங்களுடைய ட்ராயிங்ஸை பார்த்தோன்னே நான் மலைஞ்சு போயிட்டேன் சார். ஏன்னா இவ்வளோ அழகாக எந்த விதமான பயிற்சியும் இல்லாமல் ஒரே கோட்டில் இந்த பொண்ணு வந்து இவ்வளோ அழகாக வரையுதே அப்படின்ட்டு அவங்க ரொம்ப அழகாக அவங்கள பாராட்டி மகிழ்ந்தாங்க. ஏன்னா பாரதி, இப்போ ஒரு 5000 மாணவர்கள் மத்தியில் ஒரு கலந்துரையாடல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. ஆனால் இந்த ஒரு மாணவியினுடைய பார்த்து கண் கலங்கினீங்க.
ரீஃபா பேசும்போது சொன்னாங்க, நான் வந்து காது கேளாததை பற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறேன் அப்படின்னு. அதாவது இந்த சம்பவம் இங்கே லதா மேடம் சொன்ன சம்பவம் வந்து அவங்கள பாதிச்சிருக்கு, நம்ம இதே மாதிரி ஒன்று எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரும்புகிறாங்க. அப்போது நம்ம ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டோன்னா அது மாதிரி எழுதுகிறோம் அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் அதுக்காக நிறைய உழைக்கணும். ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட தகவல்களை சேகரித்து எழுதுறதை விட அவங்க பள்ளிக்கு கல்லூரிக்கு ஒரு முறை போய் ஒரு பல முறை உங்களுக்கு எப்போல்லாம் விடுமுறை கிடைக்குதோ அப்போல்லாம் போய் அந்த குழந்தைங்களோட நீங்கள் கொஞ்சம் பழகும்போது தான் அவங்க படக்கூடிய இன்னல்கள், அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள், அவங்க மனசில் இருந்து இல்லை அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நீங்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு எழுத முடியும். அதே மாதிரி இப்போது ஓவியமும் எழுத்தும் அந்த நூல் பற்றி சொல்லணும்னா நல்லா வரைகிறாங்க, அப்போ நம்ம எழுதணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணியிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் வந்து நான் நிறைய இடங்களில் சொல்கிறது உண்டு, எழுத்தின் மூலமாக ஒருத்தரை வந்து வாழ வச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள வந்து நம்ம வந்து இப்போ திரைத்துறையில் இவ்வளோ ஆர்வம் நிறைய பேருக்கு வர்றதுக்கு காரணம் நம்ம காட்சி ஊடகத்தில் வந்துடணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எழுத்தின் மூலமாக இருக்கிறது. ஒருத்தரை வந்து எழுத்தில் பதிய வச்சுட்டோன்னா காலங்காலத்துக்கு அது அப்படியே நிற்கும் அப்படின்னு. அவங்க அப்பா பற்றி வரைஞ்சிருக்கிறது அந்த ஓவியம் வந்து ரொம்பவே ஒரு நெகிழ்வானது. ஏன்னா ஒரு குழந்தை அது வந்து மனசில் என்ன நினைக்குதோ அதை தான் எழுத ஆரம்பிக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதில் கற்பனைகள்லாம் நிறையா வரலாம். நம்ம பட்டாம்பூச்சியை பற்றி எழுதலாம், நம்ம மரம் பற்றி எழுதலாம், புத்தகம் பற்றி எழுதலாம். ஆனால் அதில் வந்து ஏதாவது ஒரு வந்து உணர்வு ரீதியாக வந்து எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது வந்து அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த நூல் வந்து ரொம்ப முக்கியமான நூல். ஏன்னா ஒரு இந்த சின்ன வயசுலேயே வந்து எந்த அனுபவமும் இல்லாமல் முதல் முறையாக எழுதியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். தொடர்ந்து எழுதுங்க, நம் பதிப்பம் தொடர்ந்து வந்து உங்களுடைய படைப்புகளை வந்து கொண்டு வரும். பாராட்டுகள். இவர்களுடைய முயற்சியை பார்க்கின்ற போது மேடம், இப்போ இவங்களுடைய அந்த ஆர்வம் வெளிப்பாடு இது உங்கள் கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து என்னுடைய பாராட்டுக்கள். இந்த சிறு வயதிலேயே வந்து அவங்களுடைய அனுபவங்களை வந்து வெளிப்படுத்த முடியுது எழுத்துனால. அப்போது என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் வந்து ஒரு பதிவு செஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா? நம்மளுடைய இதில் வந்து இவங்களுடைய தாட்ஸில், இவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்லேயே வந்து அவங்களுடைய அனுபவம். இப்போ நம்ம சின்னதாக இருக்கும்போது ஏற்பட்ட அனுபவங்களை பெரியவங்களானதுக்கப்புறம் எழுதுறதை விட, சின்னதாக இருக்கும்போதே நம்மளுடைய கற்பனை, நம்மளுடைய அனுபவங்களெல்லாம் வந்து ஒரு கதையாக்கியோ இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து எழுதி நம்ம அதை பதிவு செஞ்சு வைக்கும்போது நம்மளுடைய கலாச்சாரம் பற்றியும் அவங்கவுங்களுடைய வேறு வேறு இடத்துல இருக்கிற பீப்புளோட அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. பிகாஸ் இப்போது இலைட் பீப்புள் அவங்களுடைய நல்ல படித்து பெரிய இவங்களான அப்புறம் அவங்க வந்து எழுதுறதுக்கும் அப்போ வந்து அவங்களுடைய கண்ணோட்டத்தில் என்ன இருக்கோ அதுதானே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பட் சின்ன குழந்தைங்களுடைய அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவலில் அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புக்ஸ் வந்து ஒரு இட்ஸ் ஆல்சோ ப்ரிசர்விங் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த பிளேஸ். ஐ மீன் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இதில் பதிவாகும் இல்லையா? அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எதெல்லாம் வந்து பெரிய சந்தோஷம்னு நினைக்கிறோமோ அது வந்து நம்ம பெருசானதுக்கப்புறம் அது பெரிய சந்தோஷமாக இருக்காது. அதே மாதிரி நம்ம என்னெல்லாம் பாதிக்குதோ அது வந்து பெருசாகும்போது அது பெரிய விஷயமா இருக்காது. ஸோ பெரியவங்களாக இருக்கும்போது எழுதும்போது அது வேறு மாதிரி கண்ணோட்டத்தில் இருக்கும். சின்ன குழந்தைங்க வந்து அவங்களுடைய அனுபவங்களையும் அவங்களோட கற்பனை திறம் அதெல்லாமும் நல்லா வளருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல தன்னம்பிக்கை வந்து வளர்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சில்ட்ரன் டு டெவலப் த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். தன்னை பற்றி ஒரு செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி புக் எழுதி அது வந்து வெளியிட்டு மற்றவங்கெல்லாம் படித்து பாராட்டும் போது அது வந்து நிச்சயமாக அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நிறைய வெற்றி வாய்ப்பை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு மாணவர்களுக்கு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுடைய தன்னம்பிக்கை வளரும். இப்போது இவங்க நம்ம புரட்சி நடிகர் எம்ஜிஆர் ரொம்ப அழகாக ஒரு பாட்டில் கவியரசர் கண்ணதாசன் வரிகளில் வரும், நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலவில் இடத்தை தேடினான், நாளை மனிதன் 7 உலகை ஆளப்போகிறான். அப்படி நாளை மனிதன் 7 உலகை ஆளப்போகிறான்னுச்சே எனக்கு உடனே ஒரு
ஒரு புக்கினுடைய டைட்டில் ஞாபகம், எஸ் எஸ் யூ கேன், எஸ் எஸ் யூ கேன் அப்படின்னு உடனே அனுப்பிரியாட்ட தான் கேட்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆங்கில நூலை ரொம்ப அழகாக ஆங்கில பேராசிரியர்கள் வியந்து பாராட்டும் அளவுக்கு என்னால் பதிப்பிக்க முடியும், கொண்டு வர முடியும், எழுத முடியும் அப்படின்ட்டு அனுப்பிரியாவுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல். ஓகே, ஹவ் டு யூ ஃபீல் அபவுட் த புக்? முதல்ல வந்து என்னால் முடியுமா அப்படின்ட்டு ஒரு தயக்கம் இருந்தது. ஒருத்தரை பற்றி எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை அதை படித்து என்னை ஊக்குவிச்ச ஆசிரியர் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுற விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் அடுத்தடுத்த பேர் வந்து நல்லா எழுதணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வந்து என்கிட்ட கிடச்சிது. அதில் வந்து நான் வந்து ஒருத்தரை பற்றி எழுதியிருந்தேன். அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு கையை இழந்தவர். அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார், அது வந்து என்னை உண்மையாகவே ரொம்பவே சிந்திக்க வச்சுது. அவர் வந்து என்ன சொன்னார்னா, என்றைக்கு நம்ம வந்து காலையில் ஒரு அலாரத்தை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குகிறோமோ அன்றைக்கே வந்து நம்மளோட தோல்வி வந்து ஆரம்பிச்சிடுது. அதனால காலையில் முதல் வேலையாகவே நம்ம அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு தோற்று போக வேண்டாமே, எல்லாருமே வந்து அந்த ஒரு தவறை பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு உண்மையாகவே வந்து ரொம்பவே சிந்திக்க வச்சுது. அதுலேருந்து வந்து இந்த மாதிரி அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குற பழக்கத்தை வந்து நான் விட்டுடணும். சூப்பர் சூப்பர். அதாவது பட்டுக்கோட்டையார் வரிகளில் வளர்ந்து வரும் உலகத்திற்கே நீ வலது கையடா அப்படின்ற அளவுக்கு. ஓகே, ஆனால் அலாம் இல்லாமையே அப்படிப்பட்ட விழிப்புணர்வு எனக்குள்ளே இருக்கணும். அந்த விழிப்புணர்வோடு நான் எழுந்து தான் வருவேன். இதுதான் வந்து ஒரு நம்பிக்கை தருகின்ற ஒரு வெளிச்சம். இந்த டைட்டிலில் இதே காஞ்சிபுரத்துலேருந்து ஒளியரசி ஒரு புக் எழுதியிருக்காங்க, அழியா நினைவுகள் அழகிய பயணங்கள். அதுதான் முக்கியம். மாணவர்கள்ட்ட எதிர்பார்க்கறது என்னென்னா, இதில் மூலமாக அந்த அனுபவத்து மூலமாக நீங்கள் நினைக்கிறீங்க என்ன ஒளியரசி? உங்கள் பேர்லேயே ஒரு ஒளியரசின்னு இருக்குது, அதனால் புக்கு வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம், என் பெயர் மா ஒளியரசி. நான் காஞ்சிபுரம் மாவட்டம் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு எழுதணுங்கிற ஆர்வம் இப்போ வந்ததில்லை. நான் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து எழுதிட்டுருக்கேன். கட்டுரை போட்டிகள்லாம் நான் நிறைய 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் வந்து அப்போ ஸ்கூலில் கொடுக்குற நோட்ஸை மட்டும்தாங்க எழுதியிருக்கேன். நீங்கள் அப்போலேருந்தே புக் எழுதுறீங்களா? கட்டுரைகள் நிறைய எழுதுவேன் சார், காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக. இந்த ஆர்வம் வந்து என்னோட அண்ணன் அவங்கக்கிட்ட இருந்து வந்தது. புக் எழுதணுன்றது வந்து இதில் வந்து நிறைய ஸ்டோரி எப்படி எழுதிருக்கேன்னா, பெண் உணர்வுகள், ஒரு 4-5 டாபிக் வந்து பெண் உணர்வுகள் பற்றி எழுதியிருப்பேன். பெண் சுதந்திரம், அந்த மாதிரி. இப்போ வந்து நகரத்தில் இருக்கிற பெண் சுதந்திரத்துக்கும் வில்லேஜில் இருக்கிற பெண் சுதந்திரத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது வந்துட்டு ஒரு 7 மணிக்கு மேலே ஒரு பேரண்ட் வந்து ஒரு பொண்ணை வந்து தனியாக வெளியில் அனுப்புகிறாங்கன்னா அப்போது தான் முழு சுதந்திரம் கிடச்சதா நான் நினைப்பேன். அப்புறம் வந்துட்டு இன்னொரு ஸ்டோரி என்னென்னா, என்னோடய ஸ்கூல் டேஸ் பற்றி இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் ஸ்கூல் டேஸ் வந்து ரொம்ப பிடிச்சதாக இருந்திருக்கும். ஸ்கூல் டேஸில் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கும்ல, அதை வந்து ஒரு ஸ்டோரியாகவும் எழுதிட்டு ஒரு குட்டி கவிதையோடு முடிச்சிருப்பேன் அந்த ஸ்டோரியை. அந்த கவிதையை நான் சொல்கிறேன். எழு எழு தோடா உன் எழுச்சி, இயற்கையின் மடியில் பெரும் புரட்சி. இதை ஒட்டி தான் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க. தமிழ்ச்செல்வி டீச்சர், இப்போ எனக்கு இந்த இடத்துல மேபி நம்ம சென்னையில் ஒரு நிகழ்ச்சி பதிவு பண்ணும்போது நேர்பை நினச்சே காஞ்சிபுரத்துலேருந்து நிறைய பிள்ளைகள் வந்திருக்காங்க. ஆனால் காஞ்சிபுரத்துலேயோ குறிப்பாக அந்த பகுதியில் இத்தனை எழுத்தாளர்களை எப்படி உங்களாலேயும் உங்கள் டீமாலேயும் உருவாக்க முடிஞ்சது? ஒரு சாதாரண காகிதம் புத்தகமாக வடிவம் பெறும் பொழுது அது ஆற்றல் மிக்கதாக மாறுகிறது. இந்த ஒரு குழந்தைகள் பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு இயற்கையான ஞானம் இருக்குது. ஒரு அடிகுழாயின்னு ஒரு பம்ப் இருக்குது. நாம் வந்து அதுலேருந்து தண்ணி எடுப்போம். அதில் பார்த்திங்கன்னா அடியில் தண்ணி இருக்கும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அடிக்கும் பொழுது தான் அதுக்குள்ளேருந்து அதிக அளவிலான தண்ணீரை நமக்கு அது கொடுக்கும். அந்த மாதிரி இந்த பிள்ளைங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லி பவர் பேக்கடாக இருக்காங்க. இப்போ அந்த பிள்ளை சொன்னாங்க, ஒரு புரிதல் இருக்கணும், அதாவது அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது, ஒரு புரிதலோட வெளிப்பாடாகத்தான் இந்த புத்தகம் எழுதுதல் வந்து இருந்தது. இந்த குழந்தைகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஞானம் இருந்தது. அதை நாங்கள் தூண்டி கொடுத்தோம். இப்போ எவ்வளோ பிள்ளைகளாக இருந்தாலுமே அதை நாங்கள் வந்து தொழில்நுட்பம் மூலமாக இணைச்சிட்டோம். மிக எளிமையாக நாங்கள் இணைச்சிட்டோம். உள்ளே வந்துட்டாங்க. 5 பயிற்சி வகுப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களுக்குள்ள அந்த ஒரு ஞானம் இருந்ததுனால ஒரு ஆர்வத்தில் வந்துட்டாங்க. அதன் பிறகு எழுத ஆரம்பித்த பிறகு தான் ஒரு டேக் ஆஃப். அதுக்கப்புறம் ஒவ்வொரு செஷன்லேயுமே அந்த எழுத்தாளுமைகள் கிட்ட அந்த அளவுக்கு அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணி கேள்விகள் கேட்டு மிகச்சிறப்பாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எழுத்தாளுமைகளே இவங்களை பார்த்து வியந்து போயிட்டாங்க, என்ன இந்த அளவுக்கு இவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. இந்த பிள்ளைங்கக்கிட்ட எப்படி ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா, ஒரு கரும்பு தின்ன கூலியா எங்களையெல்லாம் கூப்பிட்டு
எழுதுறீங்களான்னு கூப்பிட்டு நீங்கள் எங்களுக்கு வந்து பயிற்சிகள் கொடுத்து வழிகாட்டிகளை நியமித்து இந்த அளவுக்கு எங்களுக்கு எழுத வச்சு தொழில்நுட்பத்தில் அதை வந்து வேர்ட் ஃபைலாக மாற்றி அலைன்மெண்ட் கொடுத்து கவர் பேஜ் பண்ண வச்சு ஒரு பதிப்பகத்துக்கிட்டையும் எங்களை கொண்டு போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இந்த பிள்ளைகள் வியந்து மிகுந்த ஆர்வத்தோடு இந்த ஒரு பணியை செய்தாங்க. அதனால் அவர்கள்கிட்ட இருந்த ஆர்வம் தான் எங்களை அவங்கள எழுத வைக்க முடிஞ்சுது, எவ்வளோ பிள்ளைகள் இருந்தாலுமே. பாராட்டுக்கள், பாராட்டுக்கள். நிறைய இடங்கள்ல இருந்து தமிழகம் மட்டும் இல்லாமல் பிற மாவட்டங்கள், பிற மாநிலங்கள், இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு பதிவே உங்ககிட்டேருந்து தான் வந்தது. அதாவது ஸ்காட்லாண்ட் நினைக்கிறேன், அங்கேருந்து வந்து திவ்யான ஒருத்தர் வந்து முழுதும் இதற்காக உழைக்கிறாங்க அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் ஒவ்வொருத்தருடைய ஈடுபாடு. இதே போல் பலரும் இணைந்து இப்படிப்பட்ட பிள்ளைகளை வருங்கால தூண்களை உருவாக்க வேண்டும் என்பது சுதா மேடம் சொன்ன மாதிரி நம்முடைய லட்சியமாக இருக்குது இல்லையா? இப்போது திருவண்ணாமலையிலேருந்து ரேகா, உங்கள் லட்சியம் என்ன? உங்கள் புக்கு பேர் என்ன? கண்ணி வைக்கும் நேரத்தில் அனைவரும் கனவு நிறைவேற தன்னம்பிக்கையில் பேச வந்துள்ளேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரேகா. நான் திருவண்ணாமலை மாவட்டம் கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். நான் எழுதிய புத்தகத்தின் தலைப்பு நிச்சயம் எனது லட்சியம். நான் லட்சியத்தை பற்றி கேட்டால் உங்கள் புக்கு பேரே லட்சியம் தானே? மகிழ்ச்சி, சொல்லுங்கள். நிழல் நிஜமாகவும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் நிஜம் வந்து என்றைக்கும் நிழலாகாது. அதேமாரி தான் லட்சியம் வந்து நிச்சயமாக நிறைவேறணும் என்ற ஒரு காரணத்தோட தான் நான் இந்த லட்சியத்தை பற்றி நான் எழுதியிருக்கேன். ஏழை குழந்தைகளுக்கும் சரி, சமுதாயத்தில் வளர்கின்ற இந்த குழந்தைகளுக்கும் சரி, இந்த புத்தகம் வந்து ஒரு சிறப்புடையதாக அமையணுன்றதுக்காக தான் எழுதியிருக்கேன். நான் சிறு சிறு கடிதமாக தான் எழுதியிருக்கேன். கவிதைகள் வரிகள்: தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. ஓடுவது வந்து கடிகாரத்தி குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு தலைப்பு வந்து வனத்தில் ஒரு வரம் கொடுத்துருக்கேன். வரம்னா இந்த எழுதுகை இயக்கத்தில் எனக்கு வரமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சதால நான் இந்த தலைப்பு கொடுத்துருக்கேன். என்னுடைய வழிகாட்டி ஆசிரியர் தான் இதுக்கு வந்து மெயின் ரீசன். அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கும் மேலே அவங்க என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க, மோட்டிவேட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சூப்பர், சூப்பர். இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னென்னா நிழலை குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆனால் எழுத்தாளர்களுடைய பார்வையிலும் மொழியிலும் நிழல் கூட பேசும். நிஜம், நிழல் ரெண்ட குறிப்பிட்டீங்க. நிஜம் பேசுவது என்பது ஒரு மொழி, ஆனால் நிழல் பேசுவது மறுமொழி. நிழல் பேசுவது ஒரு மொழியாக இருந்தால் நிஜம் பேசுவது மறுமொழியாக இருக்குது. இப்படி தான் வைஸ் வெர்சா. அப்போது இங்கே இருக்கிற படைப்பாளர்கள் அத்தனை பேரும் நிழல் தான். காரணம் இருக்குது, நிழல் தான். ஆனால் இந்த நிழல் அப்படின்னு நான் இவங்க சொல்லுகின்ற போது இதை நிஜ வடிவாகமாக மாற்றுபவர் யார்? இந்த நிழல்கள் அத்தனையும் நிஜமாக மாற்றுபவர் யார் அப்படின்னா அவங்க தான் பதிப்பாளர்கள். அதனால் இவள் பாரதி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இவங்ககிட்டேருந்து, இந்த இயக்கத்துக்கிட்டேருந்து ஒரு சின்ன பதிவு இருக்குது. நிறைய பதிப்பாளர்கள் இந்த முதல்ல எழுதக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய புத்தகங்களை பதிப்பிக்க முன் வருவது இல்லை. பெரிய எழுத்தாளர்கள், பெரிய படைப்பாளர்கள், புகழ்மிக்கவர்கள், சார் இவங்க புக்கை வந்து நான் பப்ளிஷ் பண்ணால் அது சேல் ஆகும், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டே இருக்குது, நான் இதுக்காக போய் திருப்பாச்சூருக்கு போய் ஸ்ரீநிதி, அமுதா, காமேஸ்வரியுடைய புக்கை நான் எதுக்கு பப்ளிஷ் பண்ணணுன்ற ஒரு கேள்வி. அந்த கேள்வி மனசுக்கு கஷ்டமான கேள்வி தான், வருத்தமான கேள்வி தான். ஆனால் அந்த கேள்வி இந்த இடத்துல நம்ம பொது பதிவாக வைக்கிறோம். காரணம், இப்படிப்பட்ட பிள்ளைகள் எழுதுக போல பல இயக்கங்கள் வரலாம். அந்த இயக்கங்கள் மூலமாக வருகின்ற பல பதிவுகள் இந்த பிள்ளைகள் எழுதுகிற படைக்கின்ற, நீங்கள் நினைக்கலாம் என் பிள்ளை வந்து டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க மற்ற சமயத்தில். ஆனால் இப்போ பெற்றோர்கள் சொல்கிறாங்க என் பிள்ளை வந்து ஒரு புத்தகம் எழுதி டைமை யூஸ்ஃபுல்லாக பண்ணுறான். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த உலகத்திற்கு இந்த புத்தகங்களை திறந்து அனுப்புவது தான் பதிப்பாளர்கள். இந்த கேள்வி இந்த துறையில் வந்து நான் ஈடுபட்டு நல்லா செய்கிறேன்ற உங்களுக்கான கேள்வி மட்டுமில்லை, இது ஒரு பொதுவான கேள்வி. அதுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும். கண்டிப்பாக இல்லை, இந்த நான் எடுத்துக்கிட்டது நோக்கம் வந்து நாங்கள் முதல் தலைமுறை எழுத்தாளர்களை ஏன் ஊக்குவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சொல்ல வரேன். நான் வந்து 8வது படிக்கும்போது தான் எனக்கு வந்து கதைகள் அறிமுகமாச்சு. அப்போ அந்த கதைகள் மூலமாக நான் மேலும் கதைகள் படிக்க ஆரம்பித்தேன். முதல்ல கதை கேட்டேன், அப்புறம் அந்த பொண்ணு ஒரு நாள் லீவ் போட்டதுனால அந்த கதை எனக்கு பாதியிலே நின்றுச்சு. அதுக்காக லைப்ரரி போனேன். லைப்ரரி போய் படிக்க ஆரம்பித்து வாசிப்பின் மூலமாக தான் நான் எழுத்துக்கு வந்தேன். கிட்டத்தட்ட என்னோட 16 நூல்கள் வந்திருக்கு. அவங்க சொன்ன மாதிரி தொகுப்பு நூல்களும் வந்திருக்கு, புனைவு நூல்களும் வந்திருக்கு, புனைவு நூல்களும் வந்திருக்கு. அப்போது நம்ம வந்து ஒரு வாசிப்பு தான் நம்ம எழுத்துக்கு நகர்த்துமே ஒழிய நேரடியாக எழுத்து வந்து நம்மளை வந்து என்ன சொல்ல, எழுதுவதெல்லாம் எழுத்தல்ல அப்படிங்கிறதே நம்ம சொல்லணும். இப்போ நமக்கு எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நிறையா பேர் எழுதியிருக்காங்க.
அந்த முதல் தலைமுறை எழுத்தாளரோட நூல்களை கொண்டு வரும்போது அது முதல்ல ஒரு புத்தகம் வரும்போது அந்த புத்தகம் எதுக்காக பதிவிக்கப்படுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அது வந்து உங்களை வெளிப்படுத்தக்கூடியது. ஒரு கவிதையோ நாவலோ சிறுகதையோ உங்களை வெளிப்படுத்துது. அதன் மூலமாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் வாசகர்கள் இவங்கெல்லாம் உங்களுக்கு கருத்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு வந்து நிறைய கருத்துக்களை பரிமாறுவாங்க, அதில் விமர்சனம் வைப்பாங்க. அதன் மூலமாக தொடர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு பெரிய தொடர்பு ஏற்படும். அதன் மூலமாக வாசிப்பு மேம்படும். வாசிப்பு மேம்பட உங்கள் எழுத்து மேம்படும். நேரடியாக வந்து நம்ம ஒரு தொகுப்பு எழுதிட்டோம் அப்படிங்கிறதுனாலே நமக்கு வந்து எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த ஒரு தொகுப்பு தான் உங்களுக்கு விசிட்டிங் கார்டு. அந்த விசிட்டிங் கார்டு நீ யாருன்னு கேட்டால் டக்குன்னு ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுப்பாங்க இல்லையா? ஒரு திரைப்படத்தில் வந்து பாடலாசிரியர் ஆகணும் அப்படின்னா முதல்ல ஒரு கவிதை தொகுப்பு வச்சுட்டு உள்ளே போய் யார்ட்டையாவது கொடுப்பாங்க. அந்த மாதிரி முதல்ல வந்து அவங்க பிரபலமாகறாங்க, அப்புறமா பிரபலம் ஆவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரே நாளில் கூட அவங்க பிரபலம் ஆயிடலாம். அதுக்கப்புறம் அவங்க எழுத்து பயங்கரமாக மேம்படலாம். அதெல்லாம் அடுத்த கட்ட வளர்ச்சி. நம்ம ரொம்ப பிரபலமானவரை நோக்கியே நகர்றது அப்படிங்கிறது, இந்த பிரபலமானவரை நோக்கி நகர்றதுங்கிறது வந்து நான் என்ன சொல்கிறது, அதை வந்து நான் சரியான செயலாக பார்க்கல. ஏன்னா பிரபலமானவர்கள் எழுதுகிறாங்க, அதை நம்ம பதிப்பிக்கலாம். ஆனால் முதல்ல எழுதுகிறவங்களோட எழுத்துக்களை அந்த விதையை கண்டுபிடிச்சி நம்ம வந்து அதை மேம்படுத்துறதுக்கான வழிகளை வந்து நம்ம செய்யும்போது அந்த விதை ஒரு நாள் விருட்சமாகும். அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் முதல் தலைமுறை எழுத்தாளர்களை பதிப்பிக்கிறோம். ஆனால் விற்பனை அப்படிங்கிற நோக்கத்தில் மற்ற பதிப்பாளர்கள் பார்க்கும்போது அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவாக இருந்தால் கூட அதை எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு குழந்தை எழுதுகிறாங்க அப்படிங்கிறப்போ வந்து அதை வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதை மேம்படுத்துறதுக்கு சில வழிகளை சொல்லலாம். நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் போய் பள்ளி கல்லூரி மாணவர்கள்ட்ட கதை சொல்லல் வாசிப்பு இதெல்லாம் நிகழ்த்தி அவங்கக்கிட்ட இருந்து படைப்புகளை எப்படி கொண்டு வர்றது, படைப்பை எப்படி செழுமைப்படுத்துறது. இப்போ மேடம் சொன்னாங்க கூகுளெல்லாம் தேடி எடுத்து எழுதுறது வந்து சரியான விஷயம் இல்லை அப்படின்னு. அதாவது விக்கிபீடியாவிலேருந்து நம்ம நேரடியாக தகவல்களை வந்து யார் வேணாலும் எடிட் செய்ய முடியும், உலகம் முழுக்க இருக்கக்கூடியவங்க. அப்படி தகவல்களை நம்ம வந்து அதிலிருந்து எடுக்கும்போது நிறைய சிக்கல்கள் உண்டு. இணையத்தின் மூலமாக நம்ம வந்து எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம ஏன் எழுதுகிறோம் முதல்ல அந்த கேள்வி நம்மக்கிட்ட கேட்கணும். இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்லணும், நான் இந்த தொகுப்பை ஏன் எழுதணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஏன் எழுதுகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தாலே நம்ம எதை எழுத போகிறோம், யாருக்காக எழுத போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு வந்து புரிஞ்சிடும். தொடர்ந்து இந்த மாணவர்களை வாசிப்பின்குள்ளே நீங்கள் வந்து கொண்டு வந்து இன்னும் வந்து மிக என்ன சொல்கிறது பிரபலமான படைப்பாளிகளாக இவங்களை மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்கே வழிகாட்டி ஆசிரியர்கள் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக பாராட்டுகள். ஏன்னா என்ன தேவை நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்ற ஒரு பதிப்பாளர்களுடைய சார்பாக ரொம்ப அழகாக அதை முன்னெடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த பதிவை கேட்கின்ற போது இப்போ உங்ககிட்ட இந்த யாராவது இப்போ தாராதேவி உங்ககிட்ட கேட்கலான் இருக்கேன். இப்போ மேடம் பேசின விஷயங்கள் ப்ளஸ் உங்களுடைய தாட்ஸ் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேம் வந்து இப்போ எப்படின்னா ஃபேமஸாக இருக்கிறவங்க வந்து எழுதுகிறாங்க. அது வந்து அதுக்கப்புறம் அவங்க ஆக்சுவலி அவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன எழுதினாலும் ஃபஸ்ட்டு அது ஏற்கனவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அப்போ அவங்க கதை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டியே நிறைய பேர் வாங்கி படிப்பாங்க. அதில் வந்து அவங்களுக்கு மார்க்கெட்டிங் வரும் இதெல்லாம் இருந்தாலும் இந்த வந்து இளம் படைப்பாளர்களாக நாங்களாம் எழுதுகிறோம். அது அவங்க எங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து நாங்கள் வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க, நாங்கள் வந்து இதை வாங்கி நாங்கள் வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க வந்து அந்த தாட்டில் இருக்கிறது வந்து எங்களை எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறதும் ஒரு நல்ல விஷயம். சூப்பர் சூப்பர். அதாவது அத்தனை பேருக்கு இந்த பதிவு வந்து போய் சேர்ந்துருக்கோம். ஏன்னா இந்த எழுத்தாளர்கள் நம்ம எழுதணும்னு ஆரம்பிக்கிற அத்தனை மாணவ எழுத்தாளர்களும் சரி, இந்த பதிப்பாளர்களுக்கும் இப்போ இவங்க சொல்கிற வேண்டுகோளே என்னென்னா எங்கள் புக்ஸ் ஒன்று கூட விடாமல் பதிப்பிக்கணும். நம்ம எடுத்த உடனே எழுந்து நிற்க முடியாது இல்லையா? முதல்ல வந்து அதுக்கு தான் அந்த காலத்தில் முதல்ல அந்த குழந்தை வந்து தவழ ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த குழந்தை கவுந்துச்சுன்னா கூட தானே நிமிந்துடும். அப்படிப்பட்ட அதுக்கு பிறகு தவழ ஆரம்பிக்கும். ஒரு நடவண்டி கொடுப்பாங்க, அப்புறம் வந்து அப்படி சைக்கிள் ஓட்டும், அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி மேடம் மாதிரி மொபைல் ஆரம்பிக்கும், அப்புறம் கார். ஓகே, இதுதான் பயணம், வாழ்க்கை பயணம். அதே போல் தான் எல்லாம். ஆனால் எவ்வளோ முன்னோடிகள் மாணவர்கள் எழுத வேண்டும் அப்படின்னு டாக்டர் எஸ் தருமாம்பாள் அவங்க நீங்கள் இப்போ கூட தங்கசாலையில் பார்த்தீங்கன்னா அதாவது வீடு எண் 330. அந்த 330 வந்து தருமாம்பாள் சித்த மருத்துவமனையாக இருந்தது. அவங்க வந்து அந்த காலத்தில் தஞ்சாவூரில் கருந்தட்டாங்குடின்னு ஒரு இடம், அங்கேருந்து வந்து படித்து மேலே வந்து அவங்களுடைய லைஃப் மட்டும் இல்லாமல் நிறைய பேரை எழுத வைக்கணும், நிறைய பேர் கல்வி வேணும், பெண் கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுதற்கே வாழ்ந்தது இந்த உலகத்தையே பேணுவதற்காக பெண் கல்வி வேண்டும். அதை செயல்படுத்துகிறவங்க தான் டாக்டர் தருமாம்பாள். சென்னை பல்கலைக்கழகத்திலே நீங்கள் வந்து ஒரு துறை சார்ந்த இதில் வந்து ஒரு நிபுணராக இருக்கீங்க. அதே போல் திருப்பதியில் இருக்கிற இந்த விமென்ஸ் கல்லூரி பத்மாவதி யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்திலையும் ஒரு கல்வி ஆலோசகராக இருக்காங்க. இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா எல்லாருக்குமே தெரியும் பத்மஸ்ரீ ராசம்மாள் பி தேவதாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர். அவங்க பேரில் தனியாக ஒரு பெரிய அரங்கம் இதுவே இருக்குது கோயம்புத்தூரில் அந்த பல்கலைக்கழகத்தில்.
அவங்க என்ன பண்ணாங்க, சரி ஓகே சார், நான் வந்து பெரிய ஊரில் இருந்தேனா, என்னால் முடியும், திருப்பாச்சூர்லேருந்து என்னால் பெரிய லெவலில் வர முடியும், திருவண்ணாமலேருந்து வர முடியும். 1919ஆம் ஆண்டு பிறந்து 2002 அப்போ வந்து அவங்க வந்து மறைஞ்சிட்டாங்க. யார்? நான் இப்போ சொன்ன பத்மாவதி, அதாவது பத்மஸ்ரீ ராஜம்மாள் பி தேவதாஸ். சரி ஓகே, எங்கேருந்து வந்தாங்க? ஒரு ஒரு மிகச்சிறிய கிராமம், திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கள்ளிக்குளம்ன்ற ஒரு மிகச்சிறிய கிராமம். அந்த கிராமத்துலேருந்து வந்து ஓகே, பிறந்தது 1919. அந்த கிராமத்துலேருந்து வந்து படித்து மேலே வந்து 1944 சென்னை ராணிமேரி கல்லூரியினுடைய பல்கலைக்கழகத்திலே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்று இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1947 இந்திய அரசு ஃபண்டு பண்ணி, இந்திய அரசு நிதி உதவி பண்ணி 1947 ஓஹியோ யூனிவர்சிட்டியில் போய் கல்வி படித்தாங்க. எங்கேருந்து? கள்ளிக்குளம்ன்ற ஒரு கிராமம் திருநெல்வேலி பக்கத்துலேருந்து வந்து இப்படிப்பட்ட ஒரு கல்வியை அவங்க பெற்றிருக்காங்க. அங்கேயே நிற்கலை, திருப்பியும் இந்தியா வந்து இன்றைக்கி எத்தனையோ பல லட்சக்கணக்கான மாணவர்களுக்கான கல்வியை அவங்க செஞ்சவங்க. பத்மஸ்ரீ பட்டம் அவங்களுக்கு இந்திய அரசு வழங்கிச்சு. ஜிடி பிர்லா அவார்டு அவங்களுக்கு வந்து 1999 வழங்கினாங்க. அவங்களுக்கு பத்மஸ்ரீ பட்டம் வந்து 1992 இந்திய அரசு வழங்கி கௌரவித்தது. அந்த பெண்மணியினுடைய வாசகம், அனைவராலும் மிகச்சிறந்த நூல்களை படைக்க முடியும், அதற்கான சிந்தனை ஓட்டம் இருந்தால். நான் 100 மீட்டர் ஓட முடியும், 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் என்னால் ஓட முடியும். அது உடல் ஓட்டம், இது சிந்தனை ஓட்டம். அந்த சிந்தனை ஓட்டத்தில் வெற்றி பெற்ற மாணவிகள் தான் இந்த அத்தனை பேரும். இவர்களுக்கு பின்புலமாக இருக்கிற எழுதுக இயக்கம், அது மட்டும் இல்லாமல் மற்ற மாணவிகள், இந்த 150 + 100 250 பேர் புத்தகம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா பெரிய விஷயம். அப்போது அந்த சிந்தனை ஓட்டம் உங்ககிட்ட இருக்குது. அதை நம்ம இந்த நேரத்தில் அத்தனை பேரும் கரவொலி எழுப்பி பாராட்டி மகிழ்கின்றோம். இந்த சிந்தனை ஓட்டத்துக்கு உயிரோட்டம் கொடுத்தவங்க யார்? வழிகாட்டி ஆசிரியர்கள் அத்தனை பேரும். இந்த உயிரோட்டம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதற்கு உணர்வு ஓட்டம் கொடுத்தது யார்? இப்படிப்பட்ட நூலகம் நடத்துபவர்கள். இந்த சிந்தனை ஓட்டம், உயிரோட்டம், உணர்வு ஓட்டம், அது கூட உண்மை ஓட்டம் கொடுத்தவங்க. உண்மை ஓட்டம்னா, சார் இந்த புக்கை நான் உண்மையை இந்த இடத்துல கையில் வச்சு பார்க்குறேன் சார், இதான் சார் புக்கு. அந்த உண்மை ஓட்டம் கொடுத்தவர்கள் யார்? பதிப்பாளர்கள். அத்தனை பேரை நம்ம பாராட்டுகின்றோம். வாழ்க்கை என்பது போராட்டம் அல்ல, ஆனால் அந்த வாழ்க்கையில் நம்மால் வெற்றி பெற முடியும். அப்படி வெற்றி பெறுவதற்கான காரணிகள் பல. அந்த காரணிகள் அத்தனையும் ஊருணிகள். அந்த ஊருணிகள் ஊறுகின்ற நீர்தான் நம்முடைய வாழ்க்கையிலே மேலும் நம்முடைய தாகத்தை தீர்ப்பது. அப்படிப்பட்ட தாகம் எனக்கு சின்ன வயசில் இருந்தது. டாக்டர் எம்ஜிஆர், டாக்டர் ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் என்னை வளர்த்தார்கள். அவங்க பதிவு என்ன கேட்கலாமே மேடம்கிட்ட? மேடம் சொல்லுங்கள் மேடம். திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவங்க வந்து அவங்களும் பல கலைகள் கற்றவங்க. அவங்க வந்து டான்ஸ் நல்லா பண்ணுவாங்க, அவங்க சினிமாவில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி தற்காப்பு கலையெல்லாம் தெரியும். பல மொழிகள் அவங்களுக்கு தெரியும். லைக் 15 லாங்குவேஜஸ் அவங்களுக்கு தெரியும். தமிழ், மலையாளம், தெலுங்கு, பெங்காலி, அந்த மாதிரி நிறைய ஹிந்தி, பல மொழிகள் கற்றவங்க. அதனால் இப்போ வந்து அவங்களுடைய 100ஆண்டு இந்த வருஷம். ஸோ அவங்கக்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, அவங்க எல்லா வேலையும் அவங்களே செய்வாங்க. எவ்வளோதான் இது இருந்தாலும், சமையலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் வந்து அவங்களும் அதில் போய் நின்று பண்ணுவாங்க. துணி துவைக்கிறதுலேருந்து, அவங்களோட துணியை துவைச்சி குளிக்கும் போதே அவங்க துணியெல்லாம் துவைச்சி அவங்க பாட்டுக்கு கொண்டு வந்து அவங்களே தான். ஸோ அவங்க சீஃப் மினிஸ்டரோட ஒய்ஃபாக இருந்தபோது கூட அவங்க பண்ணாங்க. கொஞ்ச நாள் சீஃப் மினிஸ்டர் ஆன போது கூட அவங்க அது பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ எளிமையான வாழ்க்கை வந்து அது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்கு பல கலைகளும் அவங்களுக்கு தெரிஞ்சது. அதெல்லாம் அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். அவங்களுடைய அப்பா கூட ஒரு தமிழ் வாத்தியார். அவங்களுடைய சித்தப்பா தான் ரொம்ப ஃபேமஸ் பாபநாசம் சிவம். அவங்க அந்த மாதிரி ஒரு பாட்டெல்லாம் எழுதுகிற குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான். அப்புறம் எம்ஜிஆர்னு பார்க்க போனால் அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளோ மக்கள், இந்த சென்ஸ் ஹியூமனிடேரியன் பர்சன். அவர் நிச்சயமாக ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் அவர் தலையிட்டு எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்ப்பார். இப்போது ஏட்டு கல்வி அவருக்கு கிடைக்கலனாலும் இந்த மாதிரி அவர் வந்து படித்து எத்தனையோ புக்ஸு அவர் இப்போ படிக்கிறத பற்றி தானே நம்ம பேசுகிறோம். நல்ல
புக்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா அவர் வந்து எல்லா புக்கும் கலெக்ட் பண்ணி பெரிய லைப்ரரியை அவர் வச்சுருந்தார். எந்த புக்கு எங்கே இருக்குதுன்னு அவருக்கு தெரியும், பிகாஸ் அவர் எல்லாத்தையும் அதை யூஸ் பண்ணுவார். அப்பப்போ வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போது 4வது ஷெல்ஃபில் மேலே இருந்தாருன்னா கூட போய் அதை இந்த இடத்துல இந்த புக்கு இருக்குது, அதை எடுத்துகிட்டு வா, அந்த புக்கு எனக்கு வேணும் இப்போ படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் அந்த மாதிரி அவர் எப்போவுமே புக்ஸ் எல்லாம் கூட நிறைய படிப்பார். எல்லாரும் நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நிச்சயமாக ஆசை. ஸ்பெஷலி விமென் வந்து படித்தா அவங்க வந்து எம்பவர்ட் ஆகலாம். அவங்களுக்கு வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா, ஊஞ்சல் ஆடுறதை பார்க்கும்போது அவங்க எப்படி அந்த இண்டிபெண்டன்ஸ் அந்த கேர்ளுக்கு வருதுன்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அப்புறம் எல்லா ஸ்கில்ஸும் அவங்க குழந்தைங்கக்கிட்ட இருக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் தன் காலால் நிற்கணும். அவர் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி எந்த மரமும் உட்காந்துக்கல அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் மற்றவங்களை சார்ந்து இருக்காமல் அவங்களே அவங்கள வந்து பார்த்துக்கிற கூடிய அந்த அறிவு, அப்புறம் எல்லா என்ன சொல்லுவோம், ஸ்கில்ஸ், ஆற்றல் எல்லாத்தையும் வளர்த்துக்கணும். அப்போ தான் வந்து எங்கே போனாலும் அவங்கள வந்து அவங்களே பார்த்துக்க முடியும். அவங்களுடைய இந்த மாதிரி எழுத்தாளர்களாலாம் நீங்கள் மாறிட்டுருக்கீங்க. இப்போது ஸ்கூல்ஸ்லேயோ காலேஜ் ஈவன் டீச்சர்ஸ் ட்ரைனிங்கில் கூட ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது அவங்க சரியான ஒரு சென்டென்ஸ் ஒழுங்காக நல்லா எழுத முடியல. அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் இப்போ வந்து இவ்வளோ சின்ன வயசில் நீங்கள் எல்லோரும் வந்து பள்ளி பருவத்திலேயே வந்து அழகாக புத்தகங்கள்லாம் எழுதி எழுத்தாளர்களாக மாறதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதை உருவாக்குற இந்த மாதிரி மென்டர்ஸ், அவங்க வந்து ஒவ்வொரு ஆசிரியரும் வந்து மறைந்திருக்கிற ஒவ்வொரு திறமையும் மாணவர்கள்கிட்டேருந்து கொண்டு வர வேண்டிய ஆசிரியர்கள். அவங்க வந்து அவ்வளோ நல்லா இந்த உங்களெல்லாம் வந்து படைப்பாளிகளாக மாற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒவ்வொரு குழந்தைக்கிட்டையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அந்த மலர்விழி அவன் பேர் அழகாக வந்து வரைஞ்சி எப்படி அவளோட வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் வந்து இட் வாஸ் த்ரூ ட்ராயிங். ஸோ ஒருத்தர்கிட்டையும் வேறு மாதிரி ஒருத்தர் ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் ஸ்போர்ட்ஸில் நல்லா திறமையாக இருப்பாங்க, மேத்தமேட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அதில் எந்த மாதிரி அறிவு இருந்தாலும் அது அறிவு தான். அந்த அறிவை வந்து எந்த அறிவை நமக்கு நல்லா வருதோ அந்த அறிவை வந்து நம்ம மேலும் வளர்த்துக்கணும். அறிவு வந்து ஒரு ஸ்டாட்டிக் விஷயம் இல்லை. கடவுள் வந்து நம்மக்கிட்ட எல்லா ஆற்றலையும் எல்லாத்தையும் நமக்குள்ளே புதைச்சி நம்மளை இந்த உலகத்துக்கு அமைச்சிருக்காரு. நம்ம எதுக்காக இந்த உலகத்துக்கு பிறந்திருக்கோமோ அந்த காரணத்துக்கு தேவையான அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்பை மீனிங்ஃபுல்லாக ஆக்கிக்கக்கூடிய தேவையான விஷயங்கள் எல்லாமும் நம்மக்கிட்ட இருக்கும். அதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு நம்ம லைஃப்பை மீனிங்ஃபுல்லாக ஆக்கிக்க வேண்டியது ஒவ்வொரு குழந்தைக்கும் பொறுப்பு. எழுதுக மூலமாக சரி ஓகே, இவ்வளோ மாணவிகள் வந்திருக்காங்க, 100 புக்கு எழுதுறாங்க, 150 எழுதுறாங்க, அடுத்து 500 புக்ஸ் எழுத போகிறாங்க. தமிழகம் முழுதும் மட்டும் இல்லாமல் பாம்பேயில், டெல்லியில், கல்கத்தாவில் எல்லா ஊர்லேயும் இருக்க தமிழ் சங்கங்கள்லாம் இதை வராங்க. அப்படின்ற அளவுக்கு இந்த இயக்கம் வளர்ந்துருக்கு அப்படின்னா அந்த இயக்கத்தினர் பாராட்டுகின்ற அதே நேரத்தில் இப்படிப்பட்ட வழிகாட்டி ஆசிரியர்கள் எப்படி இவங்களை கைப்பிடிச்சு இந்த பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. அதில் லாவண்யா டீச்சர் அவங்கக்கிட்ட, ஏன்னா டெய்லி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரதே பெரும் பாடாக இருக்குது. இந்த மாதிரியான மற்ற பணிகளை எப்படி செய்ய முடியுது? எப்படி நீங்கள் இவங்களை கைட் பண்ணுறீங்க? மாணவிகளை வந்து நம்ம பலவிதமாக வந்து அவங்கள முன்னேற்றத்துக்கு பல விஷயங்கள் செஞ்சிட்டு இருந்தோம். அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னோன்னு சரி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போவுமே நம்ம வந்து நெகட்டிவ் பார்ட்டை மட்டும் பார்க்கக்கூடாது, பாசிட்டிவான விஷயங்களையும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அந்த கொரோனா காலம் வந்தது இல்லையா, அப்போ வந்து மாணவிகள் எல்லாம் மாணவர்கள் எல்லாருமே வந்து வீட்டில் இருந்தோம், நாங்களுமே வந்து வீட்டில் தான் இருந்தோம். அப்போ வீட்டில் இருக்கும்போது அந்த நேரங்களை வந்து நம்ம எப்படியாவது பயன்படுத்தணும் அப்படின்னு யோசித்தோம். அப்போ வந்து ஏன் அந்த லீவை வந்து நம்ம வந்து மாணவர்களை வந்து புத்தகம் படைக்க வைக்கக்கூடாது, அவங்கள எழுத வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எங்களுக்கு தோணுச்சு. சரி நம்ம இதை வந்து செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலணியில் வந்து நாங்கள் வந்து அந்த வேலையை வந்து செஞ்சோம். வழிகாட்டி ஆசிரியர்களோட உதவியோடு இந்த மாதிரிலாம் நாங்கள் செஞ்சிட்ருந்தோம். ஆனால் இந்த முதல் அணியை விட பார்த்திங்கன்னா இந்த 2வது அணியில் வந்து முதல் அணி வந்து அப்போ தான் முதல்ல செய்கிறோம், அதனால் எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாமல் இருந்தது.
ஆனால் அந்த 2வது அணியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமே வந்து எங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் வந்து இதுக்கு தூண் மாதிரி வந்து இருக்கக்கூடியவங்க வந்து சுகுமாரன் ஐயாவும் கிள்ளிவடவன் ஐயா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து அப்படியே நம்ம தொடர்ந்து செய்து வரும்போது சரியாக இருந்தது. முதல்ல நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோம். இந்த மாதிரி வந்து எழுதுக இயக்கம் வந்து உங்களை புத்தகம் எழுத அழைக்கிறது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருந்தோம். உடனே அதில் வந்து மற்றவங்க யார் யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்களாம் அதில் பதிவு பண்ணிட்டாங்க. அப்படி பதிவு பண்ணவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பர் கொடுத்துட்டோம். இது ஃபஸ்ட்டில் அது மாதிரி பண்ணும்போது 653 பேர் வந்து இதில் பதிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணினோம் அப்படின்னா, அவங்களோட எழுத்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக அவங்கள வந்து ஓரிரு பக்கங்கள் என்ன தோணுதோ எதை வேணாலும் நீங்கள் எழுதலாம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அது மாதிரி அவங்க வந்து எழுதினாங்க. அப்படி எழுதுனதுல வந்து ஒரு 500 பேர் வந்து அது மாதிரி எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நாங்கள் வந்து கூகுள் மீட், ஏன்னா நம்ம வந்து எல்லாரும் வேறு வேறு மாவட்டங்களில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இணைய வழியை வந்து பயன்படுத்திக்கிட்டோம். அந்த மாதிரி இணைய வழியில் தொடர்ந்து வர்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து அடுத்து வழிகாட்டி ஆசிரியர்களை வந்து அலாட் பண்ணோம். அப்படி பார்த்தா ஒரு 250 மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டி ஆசிரியரை வந்து நாங்கள் வந்து அலாட் பண்ணோம். அந்த வழிகாட்டி ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கூகுள் மீட்டு வச்சு அந்த மாணவர்களை எப்படி வழி நடத்தணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா மாணவர்களுக்கும் வந்து கூகுள் மீட் வச்சு நம்ம வந்து மாணவர்களை எப்படி எழுதணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லா விஷயமும் வந்து சொல்லப்பட்டது. அப்புறம் வந்து அவங்கவுங்க தனியாகவே அந்த என்ன சொல்கிறது, வழிகாட்டி ஆசிரியர்கள் தனியாகவே வந்து அவங்க தனியாக அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 5 மாணவர்கள் பிரித்து கொடுத்ததுனால அவங்க வந்து அவங்கள வந்து சரியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கட்டத்தில் வந்து ரொம்ப அழகான விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் முதல் அணியில் செஞ்சோம் இல்லையா, அப்போ அதில் வந்து இந்த மாதிரி காணொளிகள்லாம் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கத இப்போ அவங்களுக்கு கொடுத்தோம். அப்போ பழையது 7 காணொளி இருந்தது. இவங்களுக்கு எப்படி எழுதணும், ஒரு கவிதைனா எப்படி எழுதணும், கதைனா எப்படி எழுதணும், ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நாங்கள் வந்து சிறப்பாக சொல்லி கொடுத்துட்ருந்தோம். அந்த மாதிரி பயிற்சி பயிலரங்களை வந்து குறிப்பாக வந்து கார்த்திகேயன் ஐயா அப்படிங்கிறவங்க செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்க மற்ற பலரும் கூட வந்து செஞ்சிட்ருக்காங்க. இதன் மூலமாலாம் வந்து மாணவர்கள் எழுதுவதற்கு மிகச்சிறப்பாக ஒரு துணையாக எங்களால் இருக்க முடியும். பாராட்டுகள். மாணவர்கள் மாணவிகள் எல்லாரையுமே, மற்ற மாணவர்கள் அத்தனை பேரும் கரவொலி எழுப்பி நாம் பாராட்டுகின்றோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய பதிவுகளை சொன்ன விதம் இருக்கு இல்லையா, எத்தனையோ மாணவர்களும் எத்தனையோ வழிகாட்டிகள் எத்தனையோ எழுதுக இயக்கங்கள் உருவாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக விதைத்திருக்கிறோம். எனக்கு நாற்காலி வேண்டாம், ஆனால் நான் இந்த மரங்கள் போல வேர்க்காலில் நிற்பேன். ஏற்காலில் விழுகின்ற விதைகள் தானே இரையாக எழுந்து அது ஏவுகணை கூட பயன்படுகிறது. ஏற்காலில் நம்ம போடுற அந்த விதை அது வளர்ந்து அந்த இறை தான் கண்டிப்பாக விண்ணுக்கு போகிற ஏவுகணை கூட பயன்படுகிறது இல்லையா? இது விஞ்ஞானபூர்வமான கூற்று. அப்படி தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை இனிமையாக தொடங்கியுள்ள மாணவிகள் அத்தனை பேரையும் பாராட்டுகின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள உங்கள் அத்தனை பேரையும், சாதனையாளர்கள் 4வரையும் பாராட்டுகின்றோம். மிகச்சிறந்த சாதனை பதிவாளர், அரசனுடைய பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள எங்களுடைய, அதாவது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பணிகள் செய்து பாராட்டு பெற்று வருகின்ற டாக்டர் லதா ராஜேந்திரன் அவர்களை நாம் பாராட்டுகின்றோம். நேயர்களே, மங்கையர் சோலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திப்போம், இணைவோம். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம்.